ஓம் சாந்தி. 30/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, மகன் தந்தையை வெளிப்படுத்துகின்றார். உங்கள் மனதின் கட்டளைகளை பின்பற்றுவதை துறந்து ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். அப்பொழுது மாத்திரமே உங்களால் தந்தையை வெளிப்படுத்த முடியும். கேள்வி: அக்குழந்தைகளை தந்தை நிச்சயமாக பாதுகாக்கின்றார். பதில்: நேர்மையான குழந்தைகள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுகின்றார்கள். எவராவது பாதுகாக்கப்படவில்லையெனின் அவர்களுக்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையான பொய்மை உள்ளது. கல்வியை தவற விடுதல் அல்லது சந்தேகங்களை கொண்டிருப்பது என்றால் அவர்களுக்குள் பொய்மை உள்ளது என்பதே அதன் அர்த்தமாகும். அதன் பின்னர் அவர்களை மாயை இடறி விழ செய்துவிடுகின்றாள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஞான கடலான எல்லையற்ற தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். ஒருபொழுதும் இதை பற்றி எந்த சந்தேகமும் கொண்டிருக்காதீர்கள். பொய் சொல்வதையும் ஏமாற்றுவதையும் துறந்து உங்கள் அட்டவணையை நேர்மையுடன் வைத்திருங்கள். என்றுமே சரீர உணர்வுடையவர்களாகவோ அல்லது ஒரு துரோகியாகவோ ஆகாதீர்கள். 2. நாடகத்தை உங்கள் புத்தியில் வைத்திருந்து தந்தையை போன்று மிகவும் இனிமையானவர்களாகவும் மென்மையானவர்களாகவும், அதாவது பணிவானவர்களாகவும் ஆகுங்கள். உங்கள் அகங்காரத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் சொந்த கட்டளைகளை பின்பற்றுவதை நிறுத்தி ஒரேயொரு தந்தையின் மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரேயொரு தந்தையின் அன்பில் திளைத்தவர்களாகி அதனால் சகல கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு உங்களின் இலக்கை சென்று அடைவீர்களாக. பாப்தாதா குழந்தைகளான உங்களை தனது அன்பு மற்றும் ஒத்துழைப்பு என்ற மடியில் இருத்தி உங்களின் இலக்கை நோக்கி அழைத்து செல்கின்றார். இது சிரமப்படுவதற்கான பாதை அல்ல, ஆனால் நெடுஞ்சாலையில் செல்வதற்கு பதிலாக கிளை வீதிகளால் சிலர் செல்லும்போது அவர்கள் தமது இலக்கை விட்டு மேலும் தூர செல்கின்றார்கள். அப்போது திரும்பி வருவதற்காக அவர்கள் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். சிரமப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறை ஒரேயொருவரின் அன்பிலே திளைத்திருப்பதே ஆகும். ஒரே ஒரு தந்தையின் அன்பிலே திளைத்திருந்த வண்ணம் எல்லாவற்றையும் செய்யுங்கள். நீங்கள் வேறு எதையும் பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் சகல கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். உங்களின் முகத்தாலும் செயற்பாடுகளாலும் உங்களின் சந்தோஷ பாக்கியத்தின் அனுபவத்தை கொடுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.